வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸுக்கான ரிசல்ட் எப்போ வரும், அடுத்த ஆடண்டம் எப்போ வருமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 எக்ஸாமை பற்றி பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையில் வந்தது. சரிங்களா, ஒரு 645 வேக்கன்சியோடு வந்தது. அப்புறம் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடண்டம் கொடுத்தாங்க. ஒரு 625 வேக்கன்சி, மொத்தமாக 1270 வேக்கன்சி வந்தது. இது எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்து அப்ளை பண்ணி எழுதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் எழுதுனாங்க. எழுதி அதுக்கான ரிசல்ட்டு டிசம்பர் 22 வந்துருச்சு. சரிங்களா, அடுத்து ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு வந்து 1:10 ரேஷியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 1200 வேக்கன்சிக்கு ஒரு 11,000 பேர்த்துக்கு மெயின்ஸுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த 11,000 பேரும் எழுதி அப்புறம் ரிசல்ட் அந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வச்சுருந்தாங்க மெயின்ஸு. அது இந்த கொஷின் பேப்பர்லாம் பாதி பக்கம் வரல. அப்புறம் இந்த 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 நம்பர் வந்து வேறு சென்டரில் இருக்குது, ஆனால் ஹால் டிக்கெட் இந்த சென்டருக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்ச் 15 அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா, அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 439 வேக்கன்சி, 440 வேக்கன்சி வந்து கோர்ட் வந்து ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வேக்கன்சி பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறது 828 வேக்கன்சி தான். சரிங்களா, இதுக்கு அடுத்து ஆடண்டம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதில் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆவரேஜாக பெர் இயருக்கு குரூப் 2 1250 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போன டிஎம்கே பீரியடில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது ஃபில் பண்ணுங்கள், வெறும் 828 வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹெச்ஆர் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி கேட்டிருக்காரு. இப்போது கரண்ட்டாக இருக்க ஹெச்ஆர் மினிஸ்டர் வந்து கேட்டிருக்காரு. சரிங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அப்டேட் பண்ணுறேன்னு இருக்காங்க. அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வந்துடும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி மேபி ஆடண்டம் வந்தாலும் வரலாம், இல்லை ரிசல்ட் வந்து சிவி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு ஆடண்டம் வந்தாலும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்து வர ஆடண்டமில் கன்ஃபார்மாக ஒரு 500 வேக்கன்சியாவது வந்தது அப்படின்னா, பழசு ஒரு 828, இப்போ ஒரு 500 வந்ததுன்னா 1300 வேக்கன்சி அந்த ரேஞ்சுக்கு வரும். சரிங்களா, வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு 35 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 ஸ்டேட் ஃபுல்லாக. சரிங்களா, டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 வேக்கன்சினா கூட மினிமம் 350 வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து போன வருஷத்துக்கான வேக்கன்சி தான். சரிங்களா, 2024-25க்கான வேக்கன்சி தான் இப்போது இந்த எக்ஸாமுக்கு வரும். 25 மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது. அடுத்து இப்போ வரப்போகிற குரூப் 2 வரும். சரிங்களா, இந்த வேக்கன்சி வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக புதுசாக ஃபில் பண்ணுறது. அந்த 2024-25 ரிட்டையர் ஆகி எக்ஸ்டென்ஷனில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான வேக்கன்சி தான் இந்த 2025 குரூப் 2 வரும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஃபஸ்ட் வீக் வர புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்துடும். அப்படி வரல அப்படின்னாலும் ஜூலை செகண்ட் வீக் வர புதன் இல்லை வெள்ளிக்கிழமையில் வந்துடும். அது வந்ததுன்னா அடுத்த 15 நாளில் உங்களை சிவி அப்லோட் பண்ண சொல்லி அடுத்த 10 நாளில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா, எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் இல்லை அக்டோபரில் ஜாபில் ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.